நான் ஆரம்பித்த கட்சி. தனி ஒரு மனிதன் ஆரம்பித்த கட்சி. இதற்கு உரிமை கொண்டாட யாரும் இல்லை. யாருக்கும் உரிமை கொண்டாட தகுதி இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. சமீபத்தில் அன்புமணி போய் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காரு. அன்புமணிக்கும் அவருடைய தந்தை ராமதாஸுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கிற நிலமையில நேத்திக்கு போய் ஏடிஎம்கேல அன்புமணி ஜாயின் பண்ணார். பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. அதுக்கு இன்னைக்கு ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த கட்சியை வளர்த்து அது தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு அங்கீகாரம் பெற்ற, இந்திய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இதை வளர்த்தெடுத்தேன். இதை வளர்த்தெடுப்பதற்கு 96,000 கிராமங்களுக்கு சென்றேன். 96,000 கிராமங்களுக்கு. இதை பல முறை உங்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கட்சியை நான் வளர்ப்பது மற்ற கட்சிகளைப் போல, மற்ற தலைவர்களைப் போல நான் வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, ஊன் உறக்கம் இல்லாமல் இரவு பகலாக பாடுபட்டு ஓடி 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 உழைத்து இந்த கட்சியை நான் வளர்த்தேன். அன்புமணி கூட்டணி பேசினது நீதிமன்ற அவமதிப்பு. நான் அமைக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக, அமைச்சராக ஆக்கினேன். ஏன் மகனே எனக்கு வேட்டு வைப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது எனக்கு அப்போ தெரியவும் இல்லை அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவன் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. பாமகவை பொறுத்தவரை தொண்டர்கள் எல்லாரும் என்கிட்ட தான் இருக்காங்க. எனது தலைமையிலான பொதுக்குழு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றது தான் அதுக்கு சாட்சி அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் செய்த தில்லு முள்ளுகளை எல்லாம் கணித்த பிறகு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு ஆக எல்லோரும், மூத்த தலைவர்கள் எல்லோரும் கலந்து இனி அவனை இந்த கட்சியில் வைத்திருக்க முடியாது என்ற நிலையிலே கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து அவனை நீக்கியது உங்களுக்கெல்லாம் தெரியும். பாமக என்பது தனி ஒருவர் தொடங்கிய கட்சி. யாரும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. நான் ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, ஓடி ஓடி உழைச்சி இந்த கட்சியை வளர்த்தேன். இதுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தனி ஒரு நபரால், ராமதாஸால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவனுடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாக குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு, பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாஸிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை
ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார்கள். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்த கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில்தான், ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன், என் தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனாலே நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து, ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி. இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள்
ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள்.